திரு தமிழ்மணி, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த பாதுகாப்பு உத்தரவுக்கு என்ன காரணம்? அச்சுறுத்தல் காரணமா இல்லை அரசியல் கணக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், அது ஒய் அப்படிங்கிறது தான் இஷ்யூவே. ஏன் கொடுத்தார்கள் அதுதான். நீங்கள் வேற மாதிரி கேட்டீங்க, நான் தான் ஒய் பிரிவு ஏன் ஒய். இது வரைக்கும் எத்தனை இடத்துக்கு ஒரு இந்த 27 அக்டோபர்லேருந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க மாநாடுக்கு பிறகு எத்தனை இடத்துக்கு அவர் போனார், எத்தனை இடங்கள் அவர் மீது கல் வீசப்பட்டது, வார்த்தைகள் வீசப்பட்டது, இல்லை அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். தப்பாக பேசுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லலைனா, அவர் போகிற இடத்தில் ஒரு கார் மீது கல் வீசலாம், கண்ணாடியை உடைக்கலாம். என்ன நடந்தது, அவர் எத்தனை இடத்துக்கு போனார் என்பது முதல் ஒய். அடுத்தது எங்கே என்ன நடந்தது அவருக்கு. சார், ஏதோ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்னால் அவெல்லாம் கடவுள் இல்லை சார். அவருக்கு ஆபத்து இருக்குன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் முதல்ல தெரியும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொதுவுள்ள உள்ளவனுக்கும் ஓட்டு 15% ஓட்டு இருக்குன்னு இருக்கலாம். அந்த 15% தான் பாதுகாப்பு. சென்னை மத்திய டெல்லியிலேருந்து பாதுகாப்பு வரும்னா வேண்டாம் மன்னிச்சுங்க, கிடையாது. அவர் எந்த இடத்துக்கும் பெரிய அளவில் பரந்தூருக்கு அவர் போக ஆசைப்பட்டார். அது கூட ஒன்றும் அவர் பெரிய ஸ்டாண்ட் எடுக்கலை. உங்களோடு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதை தவிர ஸ்டாண்ட் எடுக்கலை. வேற எங்கேயும் பெரிய அளவில் அவருக்கு ஒன்று எதிர்ப்பு வந்த மாதிரியும் இல்லை. சமூக வலைதளங்களில் கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரஜினி ரசிகர் என்று சொல்லி கொண்டு அவர் வெளியில் போனால் அவர் மேலே முட்டை வீசணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு சில நாட்களாக ஒரு பெரிய சர்ச்சை உருவாயிருக்கு. அப்போ விஜய் வெளியில் வந்தால், இது மாதிரி சுற்றுப்பயணத்துக்கு வந்தால் அவர் மேலே இது மாதிரி முட்டை வீசணும், இல்லை அவர் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் தளத்தில் ரஜினி ரசிகர்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசின சில விஷயங்கள்லாம் வெளியே வந்தது. அது காரணமாக இருக்குன்னு பார்க்கலாமா? எம்ஜிஆர் மேல் செருப்பு வீசப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சட்டசபைக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னது யாரோ அல்ல சார், எம்ஜிஆர் மேலே நீ எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு நிறுத்திட்டார். இது முட்டை அல்ல. ஒரு மாபெரும் தலைவன் எம்ஜிஆர் மேலே விஜய்க்கு 15%, அவருக்கு 65% ஆதரவு. அவர் மேல் செருப்பு சட்டசபையில் வீசப்பட்டது எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் உள்ள. எனவே அதையெல்லாம் ஒரு காரணம் அல்ல. ஒரு எப்படியாவது ஒரு காரணம் வேண்டுமென்றால் முட்டை வீசுகிறார்கள், வாழைப்பழத்தை இருந்தார்கள், வாழைப்பழ தோலை ரெடி செய்து, இதெல்லாம் அல்ல. அதிமுகவை இழுப்பதற்கு இவரை கொண்டு வந்தால் அதிமுக தனியாக நிற்க முடியுது. கொஞ்சம் கஷ்டம் அதிமுகவுக்கு. இவர்கள் துறை ஒரு அரசியல் அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அவர் இவர் 2 விஷயத்தை சொன்னார். திமுகவோட போக மாட்டேன், பிஜேபியோட போக மாட்டேன். 27 அக்டோபரில் ஒரு அனௌன்ஸ் பண்ணது அஸ் அ பாலிசி. ஏதோ அரசியல் எதிரி, ஏதோ கொள்கை எதிரி, அந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம். அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் இப்போ சாஃப் ஆக அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்போ என்ன, யாரு? கம்யூனிஸ்டுகள்கிட்ட போகலாம், அதிமுகள்கிட்ட போகலாம். இந்த சூழ்நிலையில் அதிமுக இந்த கட்சிக்குள்ளேயே சில பிராபலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம 2 நாளாக உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இவரை கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா இவர் பின்னாடி அதிமுக எடப்பாடி தனியா நிற்க முடியாம நானும் இதான் மறைச்செல்லாம். அப்போ ஒரு மெகா கூட்டணி பிளானுக்காக தான் இப்படியான ஒரு விஷயத்தை நகர்த்துறாங்கன்னு சொல்றீங்க சார். நான் தான் ஒய் எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு கேட்டுட்டேன். என்கிட்ட பதில் கிடையாது, யாருக்கும் சொல்ல தெரியல. 18 இடத்துக்கு போனாருங்க. 18 இடத்துலையும் மக்கள் அவர் மேலே எதையோ வாரி வீசினாங்க. வேற வழி கரெக்ட், நியாயமாக இருக்கலாம். இல்லை, அவரே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கிண்டலாக வேற சொல்கிறாங்க அவரை பற்றி. நான் கிண்டல் பண்ணல, அப்படி ஒரு பேர் அவருக்கு வந்துருச்சு. அப்படிங்கக்குள்ள எங்கே இருந்து யாரால் அவருக்கு ஆபத்து? ஒன்று, அன்னைக்கே 200 பவுன்சரை வச்சுக்கிட்டு தான் 27 அன்னைக்கு நடந்து போனார் அவர். இப்போ சகஜம் பவுன்சரை வைக்கிறதுங்கிறது அரசியல்வாதிகள் எல்லாருமே. எடப்பாடி பழனிசாமி கூட இதுக்கு போகக்குள்ள நம்ம முக்குளத்தூர் இதுக்கு போகக்குள்ள அன்னைக்கு அது அங்கே பசும்பொன் போகும்போது சவால் விட்டாங்க, வந்து பாருன்னு நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனார். ஒரு செருப்பு கூட வீசப்பட்டது காரில். இது அதெல்லாம் நான் இப்போ, ஆனால் அவர் கூட இன்னைக்கு பவுன்சர் வச்சுக்கல. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு ஒரு நாள் தான். இவர் அரசியலர் இல்லாமல் ஒரு இதில் இருக்கிறதுனால பவுன்சர் பழக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது இல்லை? அப்போ அவர் மேலே என்ன தாக்குதல் நடத்துகிறாங்க, ஏன் அவருக்கு கொடுக்குறாங்க? இல்லை சார், அவர் ஆட்டோமேட்டிக்காக முன்னாள் முதலமைச்சர்
அப்போசிஷன் லீடர் யார் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அது நீங்க இருந்தாலும் உண்டு. டிஃபால்ட். அதான் எக்ஸாக்ட்லி ரைட். அதெல்லாம் அது கொடுக்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பெர்செப்ஷன்லாம் வேண்டியது இல்ல, அறிக்கைகள் எல்லாம் வேண்டியது இல்ல. ஒரு முதலமைச்சருக்கு உள்ளது முன்னாள் முதலமைச்சருக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லை சார். அது என்னை பொறுத்தவரை எகைன்ஸ்ட். இதை ஒரு ஒத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு 24 மணி நேரமும் போலீஸ் வளையத்தில் 3 செட்டு வந்துட்டாருன்னா இவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட்டாக மத்திய அரசாங்கம் சார் உளவு பார்க்க வாய்ப்பு இருக்குன்றீங்க முழுமையா. இதில் சார் நீங்கள் கேட்டதுனால நான் நடந்ததையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திரர் ஒரு ஆடிட்டரை தாக்கியது ஒரு அர்ச்சகரை கொலைக்கேஸ். இதில் எல்லாம் ஒரு சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று அங்கே சில காலத்தை எல்லாம் காலம் ஆகிட்டாங்க, போகலை. சரி. அது எல்லாத்துக்கும் யார் தெரியுமா, கண்ணன் ஒரு கான்ஸ்டபிளை அந்த மடத்துக்குள்ளே தங்க வச்சாங்க. ஈஸ் அ கான்ஸ்டபிள். அவங்களுக்கும் தெரியும் உங்கள் பாதுகாப்புக்கு கண்ணன் இருந்தார். அவர் பாதுகாப்பையும் தாண்டி இதுதான் செய்துக்கிட்டு இருந்தார். அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க, தமிழ்மணி இன்னைக்கு செய்கிறான், தம்பி அது செய்கிறான். இதுதான் நடக்குமே தவிர ஒரு வளர்கிற அரசியல்வாதிக்கு அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அவர் தன்னை சஸ்டெயின் பண்ணிக்க முடியணும் யாராக இருந்தாலும். சரி திரு தமிழ்மணி சார், 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, பிஜேபி இப்போ கொடுத்துருக்கிறது பிஜேபி அரசு. காரணம், அவர் அதிமுக கூட்டிகிட்டு வந்துட முடியுமா, இது என்னுடைய கணிப்பு. தப்பாக போனால் போயிட்டு போட்டோம், கவலைப்படல. இன்னொன்று, அவருக்கு சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட ஒரு பொதுவெளியில் திமுக அரசு பொறுப்பேற்கணும். அதனுடைய பலன், கெட்ட பெயர் திமுக அரசுக்கு வந்துடும். திமுக அரசு அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அவர் பாதுகாக்க முடியவில்லை, ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு போச்சு, ஒரு கிள்ளிட்டாங்கன்னு சொன்னால் கூட மத்திய அரசுக்கு வராது. இங்கே இருக்கிற திமுக அரசுக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலங்கிற கெட்ட பேர் தான் வரும். அவங்க எதுவும் பாதுகாப்பு கொடுத்து நல்ல பேர் அவங்களுக்கு போயிடக்கூடாது. திமுக ஆட்சிக்கு நாங்கள் முந்திக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குடா. ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1 வருஷம் 1.25 வருஷம் ஒரு பெரிய தலைவர் தன்னுடைய ரூமை விட்டே வெளியே வரல. தன்னுடைய ரூம், அவருடைய கடைசி யார், கலைஞர் தான். இதில் என்ன இருக்கு, அவருக்கு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி 3 அடுக்கு பாதுகாப்பு. வீட்டை விட்டு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அந்த ரூமை விட்டு வெளியே வரல. அவருக்கு அதை உடல்ல தப்பாக சொல்ல வரல. எதுக்கு, யாரை ஏமாத்துறதுக்கு, எது கொடுத்துச்சு மத்திய அரசாங்கம்? இன்னைக்கு இருக்க மத்திய அரசாங்கம் தான் சார் கொடுத்துச்சு, காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கல. நீங்க தானே சார் சொன்னீங்க, முன்னாள் முதலமைச்சருக்கோ எதிர்க்கட்சி தலைவருக்கோ அந்த புரோட்டோகால் இருக்குன்னு அதன்படி கொடுத்துருப்பாங்க. வெளியே போனா சார் வீட்டை விட்டு படுத்திருக்காரு. ஒருவேளை புரோட்டோகால்ல கொடுத்துருப்பாங்கல்ல. இல்ல நீங்க தவறாவும் சொல்லல, இது புரோட்டோகால்ல வந்தது அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களை அந்த திமுகவை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. மக்களை ஏமாத்தி அவர் ஏதாவது அவர் வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? தயவு செய்து ஒரே ஒரு நியாயமான காரணம் மத்திய அரசாங்கம் சொல்லட்டும். 1.25 வருஷம் வீட்டில் இருந்தார். தினம் ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி 3 ரவுண்டு எது கொடுத்தோம்? அந்த ரூமை விட்டே வெளியே வரல அவர். நானும் 10 இடத்துல கேட்டேன், யாரும் பதில் சொல்ல தயாராக இல்லை. இதுதான் இந்திய செக்யூரிட்டி பெர்செப்ஷன் இருந்துச்சு. அவருக்கு ரிப்போர்ட் வந்துச்சா, கலைஞர் உள்ள இருந்தால் கூட புந்து அவர் உடம்பு முடியாமல் இருந்தார். இதுதான் சார் இந்தியாவுடைய பாதுகாப்பு சிஸ்டங்கள். ஓகே.